ஆஞ்சநேய சுவாமி போன்ற தூதர்கள் நமக்கெல்லாம் பாரத தேசத்திற்கு தேவை. இது போன்ற கலாச்சார தூதுவர்கள் தேவை என்பதை பிப்ரவரி மாதம் கும்பகோணத்திலே ஒரு வேத பாடசாலையிலே உபன்யாசம் அனுகிரக பாஷணம் செய்த போது நம்முடைய பெரியவர்கள் பாரத தேசத்தினுடைய நன்மைக்காக பொலிட்டிக்கல் அம்பாசடர்கள் என்பதை விட பயனை அளிக்கக்கூடிய விதத்திலே சில துறைகளிலே கலாச்சார தூதுவர்கள் செயல்பட முடியும். ஆகவே நாம் சில தேசங்களோடு உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக பாரத தேசத்திற்கும் பிற தேசங்களுக்கும் உறவை ஏற்படுத்துவதிலே தடையை ஏற்படுத்தக்கூடிய சக்திகளாக பிறர் நுழைய முடியாது. பாஷை, வழிபாட்டு முறைகள் இது போன்ற சின்ன வித்தியாசங்களை கொண்டு நாம் வேறுபாடுகளை பாராட்டினால் பிறர் பாரத தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு தடையாக மாறுவார்கள். ஆகவே பாரத தேசமானது பல தேசங்களுக்கும் கலாச்சார தூதுவர்களை அனுப்ப வேண்டும். அன்றைக்கு ராமர் தூதரை அனுப்பி வைத்தார். நம்முடைய பெரியவர்கள் எதிர்பார்த்தது உலகம் முழுவதும் நம்முடைய தேசத்தை பற்றியும் தர்மத்தை பற்றியும் சரியான புரிந்துணர்வு இருந்தால்தான் இந்த தேசத்திலே நாம் தர்மத்தையும் சமுதாயத்தையும் நாம் நல்ல முறையிலே வளர்க்க முடியும் என்பதற்காக சுற்றுப்புற சூழ்நிலை என்விரான்மெண்ட் என்பது பாதுகாப்பு என்பது சரியான முறையிலே அமைய வேண்டும் என்று கலாச்சார தூதுவர்கள் என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள்.